என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இயேசுவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இந்த என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. இந்த என்னுடைய நம்பிக்கை உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியனை மறைத்து கொள்ளுங்க. உங்களை நாம மாத்திரம் மைமைப்படட்டும். நீங்கள் வெளிப்படுங்கப்பா. அடியனை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். ஆவியானவர் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முடிவு, எண்டு. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களையும் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு. இங்கே யோபின் வாழ்க்கையிலே ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனால் அவனுடைய முடிவு பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதான் கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை யோபு 42:12 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். வேதத்திலே 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர்கள். யோசேப்பு தேவனுடைய ஆவியை பெற்றான், 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். ஓபேத் ஏதோம் தேவ சமூகத்தை காத்து கொண்டே இருந்தான், விட்டு கொடுத்தான், 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டான். எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். யோபு தேவனை முறுமுறுக்கலை, குறை பேசலை, உதடுகளில் பாவம் செய்யலை, பொறுமையாக இருந்தான், 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதான் யோபு நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிழையாம் சொல்கிறான், என்னாகும் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிழையாம் சொல்கிறான், யாக்கோவின் தூளை இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அவன் சொல்கிறான், ஆனால் அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். என்னாகமும் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிழையாமை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். பிழையாமின் முடிவு பரிதாபமாக இருந்தது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, வேதத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், மனுஷன் யூதாசை குறித்து பார்க்கும்போது ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆண்டவர் அவன்கிட்ட பணப்பொறுப்பை கொடுத்துருந்தாரு, ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. முடிவு பார்த்திங்கன்னா இயேசுவை காட்டி கொடுத்து தூக்கு போட்டு செத்தான். சவுலின் ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, முடிவு தற்கொலை. யோனத்தானின் ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, முடிவு யுத்தத்தில் வெட்டப்பட்டு செத்து போனான். அப்சலமின் ஆரம்பம் ராஜாவின் மகன் நல்லா தான் இருந்தது, முடிவு கர்வாலி மரத்தில் தொங்கி யோவாப் 2 வளையத்தினால் குத்தினான் என்று சொல்லிப்பார். முடிவு பரிதாபம். அயுத்தபேல் தேவனுடைய ஆலோசனை கொடுக்கிற தேவ மனிதன், ஆரம்பம் நல்லா தான் இருந்த, முடிவு தற்கொலை. பிரியமானவர்களே, யோபு சொல்கிறார், யோபு 6:11, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்கு பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது, என் முடிவு எப்படிப்பட்டது. யோபு சொல்கிறார், யோபு 16:22, குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்ப வராத வழியே போவேன். பிரியமானவர்களே, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம் அவனுடைய முடிவு ரொம்ப முக்கியம். முடிவு ரொம்ப முக்கியம். சங்கீதம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். 38ஆம் வசனத்தில், அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அப்போ நம்ம முடிவு நல்லா இருக்கணும்னா யோபுவை போல
பொறுமையாக இருக்கணும். யோபுவை போல நாம் பொறுமையாக இருக்கணும். தாவீதை போல உத்தமனை செம்மையாக இருக்கணும். தாவீது சொல்றாரு, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உங்களுடைய என்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நேர்மையான பாதையில் நடக்கிறோமா? செவ்வையான பாதையில் நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே முடிக்காமல் போட்டு போயிடுவாங்க. அது வீடானாலும் சரி, வீடு கட்டுவாங்க, ஆனால் காசு இல்லாமல் கடைசியில் அது கட்ட முடியாமல் பாதியில் நிற்கும். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. லோன் வாங்கி கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க, கடனை கட்ட முடியாமல் அந்த வீடே விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்லாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். முடிவு நல்லா இருக்கணும்னா நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பிரியமானவர்களே, மனிதன் மரித்த பிறகு எங்கே போகிறான்? இளைப்பாரி கொண்டிருக்கிறான், நித்திரையாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, பரலோகம் ஆச்சரியமாய் இருக்கும், நரகம் அதிர்ச்சியாய் இருக்கும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20 சொல்கிறது, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடிவு. நம்முடைய முடிவு நல்லா இருக்குன்னா பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அதான் வேதத்தில் சங்கீதம் 139:16 சொல்கிறது, தாவீது சொல்கிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களின் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்பட வேண்டும். இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம பார்த்திங்கன்னா பாவம் செய்தவர்கள் பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். பாவம் செய்தவர்களின் பெயரை தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 32-33 வசனம் சொல்கிறது, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். பாவம் பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 17:1 யூதாவின் பாவம் இரும்பெழுத்து அணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம் சொல்கிறது, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் சகோதரனோடு நீ கூட சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாயா? முதல்ல போய் ஒப்புரவாகு, போ, பின்பு வந்து எனக்கு காணிக்கையை செலுத்து. முதல்ல நீ ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கை அப்போ தான் நான் அங்கீகரிப்பேன். ஆண்டவரே சொல்கிறாரு. நீங்கள் சகோதரர் இடத்துல எத்தனை பேர் பகைக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க? சொந்த சகோதரன்கிட்ட சொந்த சகோதரிகிட்ட எத்தனை பேர் நீங்கள் இன்னைக்கு பேசாமல் இருக்கீங்க? யோசித்து பாருங்க. முதல்ல ஒப்புரவாகுங்க, பின்பு வந்து காணிக்கை செலுத்த. அதான் சொல்லுது, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவாக்கு அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புற பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. சங்கீதம் 118:27 கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளை கயிறுகளை கட்டுங்கள். பாவம் செய்தவர்களின் பெயரை ஜீவ புஸ்தகம் எழுத கர்த்தர் கிறுக்கி போடுவார்.
பாவம் பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவத்தோடு கூட அநேகர் விளையாடி கொண்டு இருக்காங்க. முடிவு பரிதாபம். யோசித்துப்பா, அநேகரை பார்த்துருக்குறேன். பாவத்தோடு விளையாடாதீங்க. டோன்ட் ப்ளே வித் சின். பாவத்தோடு விளையாடாத. பாவம் ஒரு நாள் சர்ப்பத்தை போல தீண்டும். பாவம் உன்னை அழித்துவிடும், உன்னை கொன்று போடும். குடிக்கிறாயா, வேசித்தனம் பண்ணுறாயா, விபச்சாரம் பண்ணுறாயா, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் சரீரத்தில் நோய் வரும். நீ குடித்து கொண்டிருப்பாயினால் உன் கிட்னி பழுதாகும், உன் நுரையீரல் பழுதாகும். பீடி குடித்து கொண்டிருக்கிறாயா, திரும்பு, மனம் திரும்பு. இல்லை என்றால் நீ மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, யோபு 20:11 சொல்ல, அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவம்லாம் நிறைந்தது, அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். உயிர்த்தெழு ஆண்டவருடைய உயிர்த்தெழுல பரிசுத்தமாய் படுத்திருந்தால் தான் பரிசுத்தமாய் எழும்ப முடியும். பாவத்தோடு படுத்தால் பாவத்தோடு எழும்புவார்கள். பிரியமானவர்களே, ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா நாம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவத்திற்கு விலகி நடக்கணும். பிரியமானவர்களே, நம்ம முடிவு எப்படி இருக்கணும்னா, முதல்ல பார்த்தோம், நம்முடைய முடிவு நல்லா இருக்கணும்னா முதலாவது பொறுமையோடு இருக்கணும். யோபுவை போல. அதான் யாக்கோபு 5:14, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்தான். சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீரத்தில் வியாதி. ஆனாலும் தேவனை முறுமுறுக்கலை, தேவனை குறை சொல்லலை, பொறுமையோடு கூட இருந்தான். எல்லாவற்றையும் சகித்தான், பொறுமையோடு கூட சகித்தான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வியாதி இருக்கிறது, முறுமுறுக்காதீங்க, பொறுமையோடு கூட சகிங்க. உங்கள் பொறுமையை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு சுகம் தருவார். அது மாத்திரமல்ல, முடிவு நல்லா இருக்கணும்னா, மனுஷனுடைய முடிவு நல்லா இருக்கணும்னா செம்மையான வழி. சங்கீதம் 37:37, செம்மையான வழிகளிலே நாம் நடக்கணும். அதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தீரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்பட்டு போவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. துன்மார்க்கமான ஜீவியத்தில் ஜீவித்து துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க. மனுஷனுக்கு முடிவு ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, காலம் கடைசி காலமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், எத்தனை அழிவுகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தாரே. அவர் எவ்வளவு நல்லவர். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய நுகத்தை அவர் எப்படி 2 மாடுகள் அந்த மாட்டு வண்டியில் அந்த பாரத்தை ஏற்றும்போது அந்த நுகம், அந்த மாடுகள் அந்த நுகத்தை சுமக்கிறது. அந்த கழுத்து பகுதியில் அந்த நுகம் வைக்கப்படும், அந்த கம்பு வைக்கப்படும். அந்த மாட்டு வண்டியில் உள்ள அந்த கம்பு, அந்த நுகம் வைக்கப்பட்டு அந்த நுகத்தோடு அது நடந்து செல்கிறது. ஆனால் தேவன் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நுகத்தை சுமந்தார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நம்முடைய நுகத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார்.
அதை மறந்துவிடக்கூடாது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொன்னது போல ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிற முடிவு நல்லது. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான நன்மைகள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நோய் நொடியிலே வாடுகிறவர்களுக்கு வியாதியை மாற்றுவீராக. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. படிப்பின் காரியங்கள், தேவைகள், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். திரையில் தோன்றும் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலமாக உங்களுடைய காணிக்கையை அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடல்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. Like never before, oh my soul, I'll worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name.
எந்தன் முழு